Hi guys, welcome to Food is Everything. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மண்பானை சிக்கன் ரெசிபியோடு வந்திருக்கேங்க. என்ன அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் மசாலா. அது வந்து நான் மண்பானையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு நான் ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் சேர்த்திக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 ஜாவித்ரி, 4 லவங்கம், 3 பிரியாணி இலை இதையும் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்திக்கிறேன். 4 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். இதையெல்லாம் வந்து சிம்மிலே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட கல்பாசி வந்து ஒரு 4 சேர்த்திக்கிறேன். செட்டிநாடு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாசியும் ஜாவித்ரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் 1 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது நல்லா வதங்கின உடனே ஒரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மூடி ஃபுல்லாக நான் வந்து துருவி அதையும் சேர்த்திக்கிறேன். தேங்காய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த மசாலாவில். இந்த தேங்காய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து மேலே வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து வறுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அது வந்து சுருங்கிருச்சு பாருங்கள். எண்ணெயும் வந்து மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்திக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கிறேன் வாசனைக்காக. அப்புறமா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் இதில் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு போடுறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நிறையவே நான் சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கிறேன். நாட்டு தக்காளியே எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடுறேன். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இதில் வந்து சிக்கன் வந்து 3/4 கிலோ நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து பிராய்லர் கோழி தான். நீங்கள் நாட்டுக்கோழியும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ ஃபுல்லாக பெரட்டி அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்குற மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இது வந்து உங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அது வெந்து அதிலிருந்தே வந்து தண்ணி வந்திருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற கிடையாது. அதிலிருந்து வந்த தண்ணி தான் இது. இப்படி நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் சிக்கனும் வேகும், ரெண்டாவது அதில் மசாலாவும் இறங்கும். நம்ம எடுத்த உடனே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுருங்க. சிக்கன் வந்து ஒரு அரை பதம் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சா நம்மளோட வேலை முடிஞ்சது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். தேவையான உப்பு நான் இதில் போட்டுறேன். ஏன் இப்போ சேர்க்குறேன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா சிக்கன் வந்து எல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துடுது. அதனால் நான் கடைசியாக தான் உப்பு சேர்த்துறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 30 நிமிஷம் நான் வந்து இதை கொதிக்க விட்டுருப்பேன். அதனால் மேலே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா சிக்கனும் வெந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்போவே பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடோடு சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப எதுக்கு நல்லாயிருக்குன்னா பரோட்டாவோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் சப்பாத்தியோடையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டது பரோட்டாவோட தான். ஸோ நீங்களும் வந்து இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.